அருமையான ஒரு நாள். இன்று காலையில் இருந்து இன்று இந்த மாலை வரையும் உங்களோடு கூட நான் இருக்க இந்த சந்தர்ப்பத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மிக முக்கியமான ஒரு பாத்திரமாய், கனமான ஒரு பாத்திரங்களாய் இன்று நீங்கள் விளங்குகிறீர்கள். இன்று இந்த ஆர்டினேஷன் எடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரர், மூப்பர்கள், அங்கே உதவி ஊழியக்காரர்களாக இருக்கிற உங்கள் கர்த்தருடைய கண்கள் உங்களை காண்கிறதா இருக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் காத்திருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்டினேஷன் உங்களை ஓட பண்ணுகிறதா இருக்க வேண்டும். இது ஊழியக்காரன் சொன்னது போல நதியானது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆர்டினேஷன் உங்களுக்கு தரப்பட்டது, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேணும். அங்கே சந்தனப்பிள்ளை ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். 75 வயது அவருக்கு. அவர் இப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அங்கே கனடாவிலே பாஸ்டர் செரிபின் அவர்களை உங்களுக்கு தெரியும், அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். அவருக்கு 91 வயது, 86 வயது. அவர் இப்பொழுதும் திருச்சபையிலே பிரசங்கித்து கொண்டிருக்கின்றார். அங்கே பாஸ்டர் சுந்தர் அவர்கள், அவருக்கு 91 வயது, இப்பொழுதும் அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் ஓட வேண்டிய நேரமாக இருக்கிறது. அதனால்தான் இன்று உங்களை இந்த ஆர்டினேஷனிலே உங்களை காண கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. அங்கே பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் நடவடிக்கை 26ஆம் அதிகாரம் 14, 15, 16வது வசனங்களை வாசிப்பீர்களானால், நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறதே உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது அங்கே பாருங்கள், அப்பொழுது நான், ஆண்டவரே நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆகவே நாங்கள் எத்தனையோ கடினமான காரியங்களை எல்லாம் செய்திருப்போம், எத்தனையோ ஆண்டவரை துன்பப்படுத்துகிற காரியங்களை செய்திருப்போம். அதே போல செய்த இந்த சவுல், அங்கே என்ன பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்றால், பாருங்கள், நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு நான் தரிசனமானேன். எதற்காக? நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை தூரமாய் விட்டுவிட்டு, அவர் சொல்லுகின்றார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்ட இயேசு கிறிஸ்து அவரை அழைத்திருக்கிறார். எதற்காக என்றால், தனக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. எங்களையும் நாங்களும் பாடுகளோடு அநேக தேவனை துன்பப்படுத்தினவர்களாய் கடந்து போன வேளையிலும் அவர் என்னை அழைத்திருக்கின்றார், எங்களை அழைத்திருக்கின்றார். அவர் அங்கே சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காகவே உனக்கு நான் தரிசனமாகி இருக்கின்றேன். இன்றைய நாளிலே நீங்கள் ஆர்டினேஷன் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தரிசனமானது எதென்றால்,
உங்களை ஊழியக்காரனாக அவர் பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றார். நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் அவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னது போல அங்கே உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டமாய் இருக்கிறது. அங்கே பாருங்கள், சுஜ ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்திடத்தையும் விடுதலை ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே தரப்பட்டிருக்கின்றது. அந்நிய ஜனங்களை நீங்கள் விடுதலை ஆக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக கடந்து வந்திருக்கின்றான். ஆகவே இந்த ஊழியக்காரர்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கடமைகளை நாம் சரிவர செய்வோமானால் அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கின்றார். அவர் தந்த கடமைகளை நாம் சரியாக செய்து முடிப்போமானால் நாம் அந்த பொற்கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக எங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கின்றார். நாம் இந்த பூலோகத்துக்கு உகந்த பூலோகத்திற்கு நாம் எங்களுடைய பொக்கிஷங்களை சேர்க்காதபடி அந்த பரலோகத்திலே எங்கள் பொக்கிஷங்கள் சேர்க்கப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கின்றோம். இந்த நாட்கள் ஆத்தும அறுவடை செய்ய வேண்டிய நாட்களாயிருக்கிறது. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவென்ற விதமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அறுவடைக்காக இன்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற போது அங்கே பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்திலே உங்களுக்கு வைப்பிலே அங்கே இடப்படுகிறதா இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய ஊழியங்களிலே நீங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டவர்களாயிருந்து தங்களுடைய பாதைகளிலே இருந்து வலிவி போனவர்களாய் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைய நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய பாதையிலே முன்னும் பின்னும் வலதுபுறமும் இடதுபுறமும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய், அவர் பாதுகாப்புக்குள் உங்களை வழிநடத்த வல்லவராய், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நீங்கள் இன்று கடந்து போகிறீர்கள். ஆகவே வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய் உங்களுக்கு துணையாய் ஒருவர் வந்திருக்கின்றார். அவரை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து நீங்கள் நடப்பீர்களானால், கடந்து போவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஊழியங்களிலே கர்த்தர் மகிமைப்படத்தக்கதான காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். அப்படி செய்வோமானால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழைக்கப்பட்ட இந்த ஊழியத்துக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்க முடியும். இல்லை என்றால் கர்த்தருடைய தண்டனைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டியதாயிருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே வித்தியாசமான மூப்பர்களாய், உதவி ஊழியக்காரர்களாய் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கே அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அங்கே சபையினுடைய ஊழியங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறதா இருக்கின்றது. அதனால்தான் அங்கே அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாகவும் அந்த 5 விதமான ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த 5 விதமான ஊழியங்களிலும் உங்களை நீங்கள் அப்படியே வைத்துக்கொண்டு இருக்காதபடி, நீங்கள் உதவி ஊழியக்காரர்களாக இருக்கிற நீங்கள், மூப்பர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஊழியருக்கு கீழ்ப்பணிந்து நீங்க இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அதே போல போதகர்களாக இன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலே உங்களுக்கு கீழே இருக்கின்ற ஊழியர்களுக்கு, கீழே இருக்கிற மூப்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் பிரியமான என் ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே இன்று நீங்கள்
உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். கடந்து போகிற பாதையிலே அங்கே எங்களுடைய ஃபாதர் சொன்னது போல உபத்திரவங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆனாலும் உங்கள் முழங்கால்கள் முடங்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். அனுதினமும் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு எதிராக வருகிற தடைகளை அவர் முறிக்கிறவராயிருக்கின்றார். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உம் சித்தம்போ உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம்போ உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டுடுவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே ராஜா உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே.